யோபு சொல்லுவார். அவர் நமக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார் அப்படி இப்படின்னு நம்ம பேசுகிறத காட்டிலும், நமக்கு எதிர்பார்த்துருக்கிறது கிடைக்காத நேரத்திலும், நம்ம ஆசைப்பட்டது எதுவும் நடக்காதப்பையும், நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருந்தாலும், நமக்கு என்ன நடந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் நடந்தாலும், அந்த நேரத்தில் தான் நம்ம கர்த்தர் மேலே வச்ச விசுவாசத்தை நம்ம அதிகமாக பேசணும். அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை தூஷிக்கவோ மறுதளிக்கவோ கூடாது. அப்போ தான் நம்மளை கர்த்தர் பார்ப்பார். நமக்கு வர பிரச்சனை எல்லாமே ஒரு சோதனையாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, கர்த்தரை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு விசுவாசமாக நம்ம பேசுகிறத பிசாசும் கேட்பான், கர்த்தரும் கேட்பாரு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைய, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது. அதனால நம்ம எல்லா நேரத்திலும் கர்த்தரை நம்ம தேடுவோம். யோபு இன்னொன்று சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நான் விசுவாசமாக இருப்பேன். அப்படி நம்ம கர்த்தர் மேல வச்சிரு விசுவாசம் அதிகமாக வரும். அதனால யோபு இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டத்தனையாய் கொடுத்தார். அவரை வெறுமையாக விடலை. அவர் எல்லாத்தையும் இழந்து போயிருந்தப்பதான் அவர் அப்படி பேசினார், விசுவாசமாக பேசினார். கர்த்தர் பெருங்காற்றின் மூலமாக கர்த்தர் யோபுவோடு பேசுவார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 140 வருஷம் யோபு உயிரோட பூமியில் வாழ்ந்தார். அதனால நம்மளும் யோபுவை ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம். நம்ம எதை இழந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார், நம்ம விசுவாசிப்போம். அதனால நம்ம விசுவாசத்திலே ஐஸ்வர்யவானாக இருக்கணும். காரு, சொந்த வீடு எல்லாவற்றையும் காட்டிலும் அதெல்லாம் ஐஸ்வர்யவான் கிடையாது. நம்ம கர்த்தர் மேலே வச்ச விசுவாசத்தில் தான் நம்ம ஐஸ்வர்யவானாக இருக்கணும். நம்மளுடைய விசுவாசத்தை நிச்சயம் கர்த்தர் கனம் பண்ணுவார். அவர் நல்லவர், மனுஷனை போல கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நாமம் மகிமைப்படும். ஆமென்.